ஈடுநிலா இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த 10வது மாதத்திலும் தேவங்களை காணும்படியாக செய்திருக்க கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறேன். நான் விசுவாசிக்கிறேன், இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நீங்கள் அனைவரும் ஆரோக்கியத்தோடும் சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு இருப்பீர்கள் நான் விசுவாசிக்கிறேன். கடந்த 9 மாதமும் தேவன் நமக்காக அருமையான ஒரு வாக்குத்தத்தங்களை சொல்லி அதன்படியாக நம்மளை வழிநடத்தி பாதுகாத்திருக்கிறார். 10வது மாதம் தேவன் நமக்காக ஒரு வாக்குத்தத்தை வைத்திருக்கிறார். இப்பதான் 2025ஆம் ஆண்டு ஆரம்பித்த மாதிரி இருந்தது. அதுக்குள்ளாக 9 மாதம் நிறைவேறின. நம்ம 10வது மாதத்துல கடந்து வந்திருக்கிறோம். இந்த 10வது மாதத்திலும் தேவன் நமக்காக விசேஷித்த வாக்குத்தத்தங்களை வைத்திருக்கிறார். தேவன் இந்த மாதத்திலும் நமக்காக கொடுக்கிற வாக்குத்தத்தம் செப்பனியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனம். கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். கர்த்தர் அருமையான வசனங்களை கொடுக்கிறார் பாருங்களேன். இந்த மாதத்துலயும் ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தத்தை பாருங்க. கர்த்தர் உங்களுடைய ஆக்கினைகளை அகற்றுகிறேன் என்று சொல்கிறார். ஆக்கினைகள் என்ன? நம்மளோட தண்டனைகள், நம்ம செய்த தவறுக்கு உண்டான பிரதிபல தண்டனைகள்னு சொல்லுவாங்கல்ல, அந்த தண்டனைகளை தேவன் அகற்றுகிறவராய் இருக்கிறார். அப்ப தேவன் சமூகத்துல நமக்கு ஒரு மன்னிப்பு கிடைக்குது, அவர் சமூகத்துல நமக்கு ஒரு ரட்சிப்பு கிடைக்குது. அப்ப இந்த மாதத்தை பாருங்க, தேவன் நம்மளுக்காக கொடுக்கிற வாக்கு என்ன? நம்மளுடைய ஆக்கினைகளை அகற்றுகிறவராய் நம்ம மத்தியில இருக்கிறார். அது மாத்திரம் இல்ல, நம் சத்துருக்களை நம்ம இடத்துல இருந்து விலக்கினார் என்று நம்ம இடத்துல வாசிக்கிறோம். ஆண்டவர் விளக்குவேன்னு சொல்லல, விளக்க போகிறேன்னு சொல்ல, விளக்கினார் என்ற வாக்குத்தத்தமாய் சொல்லுகிறார். இந்த மாதத்திலேயும் அப்படிதான். யாரை குறித்து எவைகளை குறித்து நீங்க கவலைப்பட்டுனாலும் சரி, எவ்வளவு பெரிய பாவங்கள் நீங்க செய்திருந்தாலும், உங்களுக்கு விரோதமா எத்தனை பேர் நீங்க சொல்லுவாங்க, செய்வினை கட்டெல்லாம் செஞ்சிருக்க, உங்களுக்கு ஒரு பிலிசுனியா இருக்கு, எவ்வளவு சொன்னாலும் சரி, ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், இவர்கள் எல்லாம் உங்கள்ட்ட விலகின என்று சொல்கிறார். ஆண்டவர் இடத்துல நம்ம எவைகள் பிரிக்கிறதோ அவைகள் எல்லாமே நமக்கு சத்துரு தான். மொபைல் போன், ஒரு நாள் ஃபுல்லா மொபைல் போன் யூஸ் பண்ண கூட நம்ம பண்ணுவோம். ஆனா ஆண்டவர்கிட்ட ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ணா நம்மளால முடியாது. ஆண்டவர்கிட்ட அப்ப நம்ம அது தூரம் தள்ளுகிறதா இருக்குது. அப்ப அது நமக்கு சத்துரு. நிறைய காரியங்கள், பாவங்கள், நண்பர்கள், இவைகள் எல்லாரும் நமக்கு விரோதமா இருக்கிறார்கள். அவர்கள் நமக்கு விரோதமா இருக்கிறார்கள். நம்ம ஆண்டவர்கிட்ட ஆலயத்துக்கு போய் ஜெபம் பண்ணணும்னு நினைப்போம், இல்ல சிறிது நேரம் வீட்டை தனிமையில ஜெபம் பண்ணலாம்னு நினைப்போம். அப்பதான் நம்மள கூப்பிடுவாங்க, வெளியில போலாம், வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் நம்ம பைபிள் வாசிக்கலாம்னு உட்காருவோம். அப்பதான் நமக்கு வேற ஏதாவது வேலை ஒண்ணு வரும். பேரண்ட்ஸ் நம்மள படி பைபிள் படின்னு சொல்லுவாங்க, பைபிள் படி, பைபிள் ஜெபம் பண்ணுன்னு சொல்லுவாங்க. ஆனா பெற்றோர்கள் அப்படி சொல்லும் போதுதான் நமக்கு இல்ல, எனக்கு இந்த ஹோம்ஒர்க் இருக்குன்னு சொல்லி நமக்கு ஞாபகம் வரும். அப்ப இது எல்லாமே நமக்கு சத்துரு தான். இப்படிப்பட்ட சத்துருவான காரியங்கள், நேரங்கள், சிந்தனைகள், சூழ்நிலைகளை தேவன் உங்களிடத்துல விலக்குகிறவராக இருக்கிறார். முதலாவது தேவன் சொல்ற வாக்குத்தத்தம் என்னன்னா, உங்கள் தண்டனைகளை அவர் அகற்றி, இரண்டாவதாக உங்களுடைய சத்துருக்களை அவர் உங்களிடத்துல விலக்கினார் என்ற விதத்துல வாசிக்கிறோம். இதான் மாத்திரம் வாக்குத்தத்தம். இன்னொரு விசேஷமான வார்த்தை தேவன் கொடுக்கிறார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உங்கள் நடுவிலே இருந்து இனி தீங்கை காணாதிருப்பாய் என்று சொல்லுகிறார். அப்ப இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் யூத ராஜசிங்கம், சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறவர் நம் நடுவில வாசம் பண்ணுகிறார். ஆண்டவர் அதான் சொல்லுவார், நான் உங்க நடுவில வாசம் பண்ணுவேன். உங்க நடுவில் தான் நான் இருக்கிறேன். இவ்வளவு வியாதிகளோட இருந்தாலும், பாவத்துல ஐயோ அந்த பாவத்தை செஞ்சுட்டேன், திருப்பி நீங்க அந்த பாவத்துல இருந்து வெளியே வரும்போது என்னால வெளியே வர முடியலையேன்னு சொல்லி நீங்க கஷ்டப்படலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த பாவத்துல இருந்து நீங்க விடுதலை ஆகணும்னா தேவன் உங்க சத்துருக்களை உங்களுக்கு விலக்குவார். அவர் உங்க நடுவில் இருக்கணும். இவைகளை எல்லாருக்கும் தேவன் உங்கள் நடுவில் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார். அவர் உங்கள் நடுவில் இருக்கணும். அப்ப ஆண்டவர் நம்ம நடுவில் இருக்கணும். நம்ம அவருடைய வார்த்தைக்கு, அவர் நமக்காக கொடுத்துக்கிற இந்த வார்த்தைகளை நம்ம கடைபிடிக்க வேண்டும், அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். அப்படி இருந்தா மாத்திரம்தான் நமக்கு ஒரு பெரிய ஆக்கினைகளை எடுத்து நம்ம தப்பிப்போம். ஒரு சத்துருக்கள் இருந்து நமக்கு விலகி நம்மளை பாதுகாப்பார். ஆண்டவர் மாத்திரம் உங்களை பார்த்து சொல்றது, இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உங்கள் நடுவிலே இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். இனி தீங்கை நீ காணாதிருப்பாய். ஒரு பாவம், இதுல இருந்து நான் விடுதலை ஆக முடியல, ஒரு இச்சை, ஒரு மொபைல் போன் அடிக்ஷன், ஒரு குடிப்பழக்கம், ஒரு போதை வசத்துக்கு அடிமைத்தனம், எவைகளா இருந்தாலும் அது நீ உங்களை பின்தொடராது என்று தேவன் சொல்கிறார். அதன் தீங்கை நீங்க நீ காணாம இருப்பீங்க. 9 மாசம் நீங்க எப்படிப்பட்ட தீமைகளை அனுபவிச்சுட்டு இருந்தாலும், எப்படிப்பட்ட வியாதியை அனுபவிச்சுட்டு இருந்தாலும், எவ்வளவு பெரிய கஷ்டம், கடன்பாரங்கள், தொல்லைகள், விரோதங்கள், இவைகள் எல்லாத்தையும் தாண்டிலும் இனி நீங்க தீங்கை காணாமல் இருப்பீங்கன்னு தேவன் வாக்கு பண்ணுகிறார். இந்த 10வது மாசத்தை தேவன் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம், அவர் நம்ம நடுவில இருந்து
இனி தீங்கை காணாதிருப்பாய். விசுவாசிங்க, நிச்சயம் கர்த்தர் நம் ஆக்கினைகளை அகற்றுகிறார், நம் சத்துருக்களை விலக்குகிறார், நம் நடுவில் அவர் இருந்து தீங்கை நம்ம இந்த விலக்கி பாதுகாக்கிறதா இருக்கிறார். இது மாத்திரம் கொடுக்குற வாக்கு தத்துவம், இனி தீங்கை காணாதிருப்பீர்கள். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசி நல்ல தகப்பனே, அருமையான இந்த நாளுக்கு அந்த வேலைக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த புதிய மாதத்துல அப்பா நம்முடைய கிருபையால் நீங்களை நடத்தி கொண்டிருக்க ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த புதிய மாதத்திலும் யாரெல்லாம் அந்த காணொலியை பார்க்கிறாங்களோ, அன்பு சகோதர சகோதரிகளுக்காக, தாய்மார்களுக்காக, தகப்பனமார்களுக்காக, ஒவ்வொரு உற்றார் உறவினருக்காகவும் இடத்துல ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆண்டவரே, அருமையான வாக்குத்தத்தை இந்த மாசத்துல கொடுக்குறீங்கப்பா. இனி நீ தீங்கை காணாதிருப்பா என்று சொல்றீங்க. ஆண்டவரே, எப்படிப்பட்ட காரியங்களை நீங்க அகப்பட்டு கொண்டிருந்தாலும், பாவங்கள் உங்களை நெருக்கி கொண்டிருந்தாலும், உங்க கழுத்தை சுற்றி அது பிடித்தது கொண்டிருந்தாலும், இந்த மாதத்துல தேவன் அதை உங்களுக்கு விலக்கி உங்களை தீங்கை அணுகாமல் பாதுகாக்கிறவரா இருக்கான்னு சொன்னீங்கப்பா. இந்த வார்த்தை எங்கள் வாழ்க்கையில பயன்படட்டும். இந்த மாதத்துல எங்களுக்கு அந்த நன்மை நடக்கட்டும் என்று ஒப்பு கொடுக்கிறோம். இனி நாங்கள் தீங்கை நாங்கள் காணாமல் இருக்க எங்களுக்கு கிருபைகளை தருவீராக என்று ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் அற்புதங்கள் செய்யுங்கப்பா. இந்த மாதத்துல யாரெல்லாம் அந்த காணொலி பார்க்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் நீங்க சொல்ற வார்த்தை, ஆக்கினைகளை அகற்றி சத்துருக்களை விலக்கி உங்கள் நடுவிலே இருந்து இனி தீங்கை காணாதிருக்க செய்வேன் என்று சொல்லி இந்த வாக்குறுதிகள் நிறைவேறட்டும். இனி நன்மையான பாதையில் இந்த பிள்ளைகளை காண்பிப்பீராக. நன்மையை மாத்திரம் அவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும், ஆசீர்வாதத்தை மாற்றம் பெற்றுக்கொள்ளட்டும். இயேசு நாமத்தில் ஒப்பு கொடுக்கும் செல்ல பிதாவே, ஆமென். God bless you.